இந்த கறி வந்தப்ப மோந்து பார்த்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. என்னன்னா பொதுவாக திண்டுக்கல் பிரியாணி இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆன காரணமே வந்து சீரக சம்பா அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் தண்ணி வைக்கணும். மேலே வெயிட்டு அல்லது சுடுதண்ணி வைக்கும் போது அப்போ ஒரு காலேஜ் பிரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன். பட் இந்த பிஸ்னஸை என்னால் ஒரு ஆண்டர்பிரனராக பண்ண முடியும். வீட்டில் பிரியாணி செய்யும் போது பொதுவாக செய்கிற தப்புன்னு என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 5 வருஷத்துலேயே ஃபெயிலியர் ஆகுது. அது காரணம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. திண்டுக்கல் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதனால தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. மட்டன் சொல்லுவாங்க, அதே மட்டன் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு எனக்கு வித்தியாசமே இந்த இடம் மட்டும்தான். இதுதான் வந்து ஒரு மாஸ்டருக்கான ஒரு பக்குவமே இதுதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பு சிறப்பு. ஆர்டர் பயங்கரமாக போயிட்டு இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க, ஒரு 2000 பேத்துக்கு சாப்பாடு ரெடி. 2000 பேருக்கு? 2000 பேத்துக்கு. ஆமாம், 200 கிலோ அரிசி 250 கிலோ கறி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக இது 2 விதமான ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாத்தையுமே அறுத்து வைக்கிறது, பாத்திரம் கழுவி ஏற்றுறதுங்கிறது வந்து பிரைமரி ஒர்க்கு. செகண்டரி ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மட்டன் மீட்டு சிக்கன் வந்ததுக்கப்புறம் செகண்டரி ஒர்க், அதாவது அடுப்பில் நிற்கிறது செகண்டரி ஒர்க்கு. ஸோ பிரைமரி ஒர்க்கு முன்னாடி நாளே முடிஞ்சிருச்சு, நைட்டே ஒரு 11 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. செகண்டரி ஒர்க்கு ஒரு 4-5 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா சாப்பாடு இங்கே 12 மணிக்கு தான். ஸோ ஒரு 4 மணிக்கு காலை ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா மட்டனும் சிக்கனும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எலும்பு போட்டு தால்ச்சா ரெடி பண்ணிடுவோம். தால்ச்சா முடிஞ்ச கையோட பிரியாணி ஏற்றிடுவோம். குக்கிங் மேனேஜ்மெண்ட் எந்த அளவு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் பண்ண ஒர்க்கு எல்லாமே ஒரே ஒரு நிமிஷத்தில் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு. மொதல் வயத்துக்காங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதுலேயும் தெரிஞ்சு போயிடும் நம்ம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கோம் அப்படின்னு. இங்கே ஏதாவது ஒரு இடத்த சொதப்பினாலுமே அங்கே ரிசல்ட் நமக்கு எதுவுமே வராது. சிரமம் தான். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து 5 தேக்ஸா போட்டிருக்கோம். ஒரு தேக்ஸாக்கு 40 கிலோ அரிசியும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ கறி மட்டன். 250 கிலோ நான் சொன்னனால மட்டன் பார்த்து இப்போ 250 கிலோ வெயிட் போட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு இங்கே வரும்போது 247, 48 தான் இருக்கும். ஏன்னா மட்டன்லேருந்து அந்த தண்ணி வடிய ஆரம்பிச்சிட்டு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஈவனாக பிரிக்கணும். அதுக்கு நம்ம வந்து மூங்கில் கூட வச்சுருக்கோம். மூங்கில் கூடையை வச்சு கரெக்டாக ஈவனாக பிரிச்சிடும். ஒவ்வொரு வட்டாவுக்கும் 2 கூட அப்ராக்சிமேட்டாக 49 50 கிலோக்குள்ளே இருக்கும். அந்த பக்குவத்தில் இருக்கும். ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா 40 கிலோ அரிசி ஒரு வட்டாக்கு 400 பேர் சாப்பிட்ற மாதிரி 40 கிலோ அரிசி 50 கிலோ கறி போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கறி வந்தப்போ மோந்து பார்த்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம், அந்த மாதிரி எப்படி என்னன்னா பொதுவாக திண்டுக்கல் பிரியாணி இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆன காரணமே வந்து மேச்சேரி குட்டின்னு சொல்லுவாங்க. இளங்குட்டி ஆடு, மேச்சேரி ஆடு, செம்மறி ஆடு தான் அதோடைய கணக்கு. அது வெயிட்டே பார்த்தீங்கன்னா 8 to 10 கிலோக்குள்ளே இருக்கணும். அந்த பக்கம் வந்து நமக்கு வந்தது. ஏன் மோந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் தாண்டி வந்துச்சு. அந்த 1/2 hour ட்ராவல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மட்டனை வெட்டி மூடியோ அல்லது க்ளோஸ்டு பேக்கோ கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நீங்கள் மட்டனை ஒரு பையிலே வாங்கி ஒரு 1 hour வச்சு பாருங்களேன், ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ இது மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம மட்டன் மொத்தமாக வெட்டி இலை போட்டு தான் மூடி வைப்போம். ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ஸ்மெல்லு வராது, இல்லாட்டி பேட் ஸ்மெல் அடிக்கும். இந்த ட்ராவல் பண்ணி வந்ததுனால பேட் ஸ்மெல் அடிக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் உங்களை காமிச்சேன், மேலாப்பில் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல் இருந்துச்சு, அந்த கொழுப்பு ஸ்மெல் இருந்துச்சு. செகண்ட் ஒன்று காமிச்சேன், அது அடியில் இருந்தது, அந்த பையிலேயே அடியில் இருந்தது. அது ரத்தத்தோடு இருக்கும்போது என்னன்னா லைட்டாக பேட் ஸ்மெல் வந்துச்சு. அது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உடனே தண்ணி ஊற்றி தேவைன்னா மல்லித்தூள் போட்டு அலசினா அந்த ஸ்மெல்லு போயிடும். ஒரு கறி அறுத்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணுங்க? அதிகபட்சம் 1 hour அதுக்குள்ளே சமைச்சிடணும், சமைக்க ஆரம்பிச்சிடணும். நமக்குன்னு தனியாக ஆடு உரிச்சு ரெடி பண்ணாங்க. நம்ம கடைக்கு போகிறோம், ஆடு உரிச்சு ஆல்ரெடி வெட்டி வச்சுருப்பாங்க. அது எப்போ வெட்ட நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் மீட் கடையில் வாங்கின உடனே அதிகபட்சம் 1 hour சமைக்க நமக்கு ரொம்ப நல்லது. விறகு அடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும், ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் நல்லா எரியும், இல்லைனா எரியாது. ஸோ இப்போ நம்ம விறகு வந்து இப்படி நம்ம நீளமாக அடுக்கணும்னு சொல்லி ஒன்று அடுக்கணும்னா இப்படி ஒட்டிக்கும், எல்லாமே இப்படி விறகு இருக்கும். அப்போ ஏர் சர்க்குலேஷனே இருக்காது. ஆனால் இப்படி எக்ஸ் மாதிரி பின்னின்னு சொல்லுவாங்க, இப்படி ஒன்று இதுக்கு மேலே ஒன்று அப்படின்னா இது கீழே ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நம்ம விறகு அடுக்க காட்டியிருக்கோம். அது மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கும்போது என்ன ஆகும்னா ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். அதனால நல்லா படர்ந்து எரியும் விறகு. அதுக்காகத்தான். அது கூட டேஸ்ட்டுக்கு காரணமா? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு நல்லா கொதிக்கணும். நம்ம அரிசி போட்டோம்ல, அரிசி போட்டதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பு வந்து தேக்ஸை நல்லா வேகமாக எரியணும். வேகமாக எரியாமல் மினி எரிஞ்சுன்னா சாப்பாடு கொதிக்காது. சாப்பாடு கொதிக்காட்டி சாப்பாடு நறுக்கரிசி ஆயிடும். சாப்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா தொட்டால் சாஃப்டாக இருக்கணும், ஆனால் உதிரியாக இருக்கணும். அதுதான் வந்து பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு. இங்கே சாப்பாடு கொதிக்காமல் இருந்தால் நறுக்கரிசி ஆகிடும். ரொம்ப அதிகமாக கொதிச்சால் குழஞ்சும் போயிடும். ஆமாம், அதுதான் பார்க்கும். இந்த 24 மணி வேலை பார்க்குறது அந்த 1 நிமிஷம் ரிசல்ட்டுக்காக தான். அந்த 24 மணி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. விறகு அடுக்குலேருந்து அரிசி பக்கம் நான் சொன்ன அந்த மீட்டு நான் பார்த்தேன், ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஆவரேஜ் இருந்தாலும் விட்டுட்டேன். ஒருவேளை ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருப்பேன்னா மல்லித்தூளை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அழியிருப்பேன். ஸோ அதுவுமே தான். இப்போ அதை கவனிக்காமல் மீட்டை மட்டும் உடனே போட்டு வேக வச்சு என்ன ஆகும்னா சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் நேரமாக.
நெய் எப்படிங்க அளவு எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? இங்கே வந்து ஒரு படி கணக்கு தான். ஒரு படிக்கு 250 நெய் 200 ஆயில் அப்படிங்கிற ரேஷியோவில் ரீஃபைண்ட் ரேஷியோ தான் போடணும். சில இடங்களில் ஃபுல்லாக நெய்யிலே சமைப்பாங்க. 400 ml 450 ml நெய்யிலே சமைக்க சொல்லுவாங்க. சில இடங்களில் ஆயிலே பண்ண சொல்லுவாங்க. பட் பொதுவாக திண்டுக்கல் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதனால தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. பிரியாணியில் டேஸ்ட்டுனா எதில் இருக்குது? இது வந்து ரொம்ப நுணுக்கமான கேள்வி. மசாலா எழுதி கொடுக்குறேன், நீங்களும் பண்ணலாம் நானும் பண்ணலாம். அதே மசாலா வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபைனல் அவுட்புட் எங்கே இருக்குன்னா உப்பு, காரம், புளிப்பு இந்த 3மே கரெக்டாக ரேஷியோவில் இருந்தால் தான் டேஸ்ட்டு. கரெக்டாக நாக்கு நுனி நாக்கில் பார்ப்போம். 3மே சுருக்குன்னு இருக்கணும் அரிசி போட்டதுக்கப்புறம். அந்த பக்குவம் தான் உண்மையிலே டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது. மட்டன் சொல்லுவாங்க, அதே மட்டன் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு எனக்கு வித்தியாசமே இந்த இடம் மட்டும்தான். இதுதான் வந்து ஒரு மாஸ்டருக்கான ஒரு பக்குவமே இதுதான். பக்குவம் உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக நுணுக்கமாக பார்க்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நுணுக்கமாக பார்த்துட்டு தண்ணி பக்குவம்னு சொல்லுவாங்க. அடுத்து தண்ணி எவ்வளோ வைக்கிறோம்? ஒரு படிக்கு 1.5 படி அரிசி, ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி வைப்போம். அதில் இந்த மாதிரி பல்காக பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியை குறைச்சிப்போம். ஏன்னா சாப்பாடு நேரமாக தம்மில் இருக்கும். ஒரு 1/2 hour தம்மில் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போடுவோம். அது புழுக்கமாகும். ஆல்ரெடி சாப்பாடு ஹீட்டாக தான் இருக்கும். மூடி போடும்போது க்ளோஸ்ட் ஆகிடும். இப்போ என்ன ஆகும்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் மடிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கணும். அதே அளவு வச்சோம் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும், பிசு பிசுன்னு ஆயிடும். சில இடங்களில் பார்த்துருப்பீங்க சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும், ஆனால் பிசு பிசுன்னு இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்குவம் தான். ஸோ பல்காக பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ 26 படி அரிசி இருந்துச்சு, ஒரு 40 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்னா 40 லிட்டர் ஊற்றாமல் ஒரு 35 லிட்டர் 36 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். பல்காக பண்ணும்போது கம்மியாக பண்ணும்போது 1:1 தான். அந்த கணக்கு தான். வீட்டில் பிரியாணி செய்யும் போது பொதுவாக செய்கிற தப்புன்னு என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரேஷியோ. ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக சில பேருக்கு வர கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாப்பாடு நறுக்கரிசி ஆயிடுச்சுங்குவாங்க, அதாவது விதையாக இருக்குங்குவாங்க. அப்படி இல்லைன்னா குழஞ்சி போச்சுங்குவாங்க. இது 2 தான், தண்ணி தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு தம் போகிற மெத்தடு ஒன்று இருக்குது, குக்கரில் பண்ணுறது ஒன்று இருக்குது. சாப்பாடு என்ன செய்வாங்கன்னா கேஸில் பண்ணும்போது மேலே சுடுதண்ணி வைப்பாங்க. அப்போ சுடுதண்ணி வைக்கும்போது தண்ணி பக்குவமே மாறும். இப்போ நம்ம கங்கில் பண்ணுறோம் 1:1. ஆனால் நீங்கள் மேலே சுடுதண்ணி வச்சிங்கன்னா 1:1.25 தண்ணி வைக்கணும். சீரக சம்பா அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் தண்ணி வைக்கணும். மேலே வெயிட்டு அல்லது சுடுதண்ணி வைக்கும் போது அது தண்ணி நல்லா வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சுடுதண்ணியை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு வெயிட் கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் லைட்டாக ஸ்லோலேருந்து ஹை ஃப்ளேம் ஏற்றி அடுப்பு ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குனு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீட் வராது. ஆமாம், ஏன்னா அது வந்து 3/4 வேக்காடாக சாப்பாடு வெந்திருக்கும். இங்கே கங்கு இருக்கிறதுனால கீழேயும் கங்கு மேலேயும் கங்கு சாப்பாடு வெந்துடும். பட் அங்கே அப்படி கிடையாதுல்ல. ஸோ அங்கே வந்து ஹீட்டு டிசிபேட் கம்மியாக தான் இருக்கும். அதனால என்ன செய்வாங்க, மேலே ஹாட் வாட்ரு, கீழே வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமை ஏற்றி ஒரு 10 செகண்ட் ஹீட் ஏற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த தோசைக்கல் வச்சு பண்ணுறாங்க, அதுவும் பண்ணலாம். அதுவும் இந்த மெத்தட் தான். அப்போ 1:1 வைக்கலாம் தைரியமா. பயங்கர ஹீட்டான இடம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா வேலையுமே வந்து கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருந்தால் தான் அது வேலை கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய பிரச்சனை அந்த அடுப்பில் நிற்கின்றது தான். முக்கியமாக நம்ம அந்த அரிசி போட்டதுக்கப்புறம் தான். அரிசி போட்டு மசாலா போடும் போது நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். ஆனால் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அடுப்பு பக்கத்தில் நின்று கிண்டணும். கொஞ்சம் விட்டால் சாப்பாடு கீழே அடி பிடிச்சிரும். கொஞ்சம் அடி பிடிச்சாலும் சாப்பாடு ஓவரால் ஃப்ளேவரே கெடுத்து விட்டுரும். நம்ம சாப்பிடும்போது அந்த அரோமா விரும்பி சாப்பிடுவோமா, அப்படி இல்லை அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆமாம், அந்த அரோமா வரணும். அந்த அரோமா வரணும்னா இங்கே தான் முக்கியமான ஸ்டேஜ். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏரியா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வேறு வழி கிடையாது. நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு அங்கே ரிசல்ட் வரும். அதுக்காக நம்ம அது பண்ணுறோம். லுங்கி எந்த அளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஆக்சுவலாக வந்து ஏர் சர்க்குலேஷன் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக் போட்டு கஷ்டம். பட் ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ப்ரைவேட் பார்ட்டுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த அளவு. ஆமாம். காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் காமனாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்ம அனலில் இருக்கிற வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அது ஒரு ட்ராவல் பண்ணும்போது வரும் பார்த்தீங்களா? ஆமாம், வயிற்று கடுப்பு வரும். நம்ம இது என்ன பெரிய பெரிய ஃப்ளேம். ஆமாம், நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டைமில் இளநீர் சாப்பிடுவோம். பொதுவாகவே நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிட்றத விட இளநீர் சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டு. இந்த மாதிரி சம்மர் டைமில் நமக்கு கொஞ்சம் பதனி கிடைக்கும், பதனி சாப்பிடலாம். இளநீர் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. நாங்கள் ஜென்ரலாக என்ன செய்வோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் பார்த்தீங்கன்னா இளநீர் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதுதான் எங்களுடைய சூட்டை தணிக்குது. அதை தவிர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த வெந்தய சோறு, வெந்தயத்தை ஊற வச்சு கொடுப்பாங்க. அந்த வயிற்று கடுப்பு போகிறதுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு கொடுப்பாங்க. சீரக தண்ணி சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு மட்டும் இல்லை, இந்த கேட்ரிங் ஃபீல்டு இருக்கிறவங்களும் சரி, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களும் இந்த வெந்தய தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது உடம்பு. அதான் இதாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளார நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 2011 வந்தேன். ஆக்சுவலாக நான் +2 படிக்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லை. ஸோ அந்த டைம் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு, டக்குன்னு வந்துருச்சு. இது என்ன அப்படின்னா உடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான். என்னன்னா வீட்டில் யாரும் படிக்கல. ஸோ அப்பா எப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எனக்கு. சரி, ஸோ அவருக்காக நான் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தேன்.
+2 படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணுன்ட்டு. பட் அந்த காலத்தோட கட்டாயம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆர்டர்ஸ் நிறையா இருந்தது. அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணணும். அந்த லெகசி மெயின்டைன் பண்ணால் நம்ம உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு நான் அப்பா கூட இறங்க ஆரம்பித்தேன். காலப்போக்கில் அப்பாவுடைய தொழில் கற்றுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். ஈவன் நான் ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன். பட் இந்த பிஸ்னஸை என்னால் ஒரு ஆண்டர்பிரனராக பண்ண முடிஞ்சிட்டு இது ரொம்ப சிரமமான விஷயமாச்சு. ஏன்னா காலையில் இங்கே வேலை பார்க்கணும், பிடிச்சி அப்புறம் சிரமம் இல்லை. நம்ம ஜென்ரலாகவே உங்களுக்கு முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 10 நாள் தான் இருக்கும். 10 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்து நமக்கு ஒரு டீம் இருக்குது, 30-40 பேர் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ஜென்ரலாகவே பார்த்துருவாங்க, ஓவரால் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த ஸ்பாட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி மாதம் தான், பெருசாக மூமெண்ட் இல்லை. பட் இங்கே ஒரு பெரிய வேலை, அப்பாவும் நானும் இங்கே இருந்தோம். ஒரு வேளை இது முகூர்த்த டைம் அப்படின்னா அப்பா இங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க, நான் ஒரு இடத்துல இருப்பேன், தம்பி ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி பெரிய ஆர்டர்ஸ் முகூர்த்தம் நாங்கள் பார்த்துப்போம். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 3 ஆர்டர் 4 அங்கே மேனேஜ் பண்ணிப்போம். அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு இடம் வாங்குவீங்களா? சில பிராண்டு நாங்கள் வச்சுருப்போம், ஒரே இடத்துல வாங்கிட்டு இருக்க முடியாது. திடீர்னு நம்ம பல்காக கேட்போம், திடீர்னு கம்மியான குவான்டிட்டி கேட்போம், அவங்க தர முடியாத நம்ம என்ன செய்வோம், லாக் ஆகிப்போம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்த மட்டும் ப்ரொக்யூர் பண்ணக்கூடாது, 2-3 இடங்களை வச்சுக்கணும். சேஃப்டி ஆஸ்பெக்டில் இங்கே வாங்கணும், அதே மாதிரி பேரலல் டைமில் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லை, உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே ஆளை டிபெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஈவன் இப்போ நான் மாஸ்டருங்கனால எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் நம்பி ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஒரு 80% ஆஃப் ஹோட்டல் பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்த 5 வருஷத்துலேயே ஃபெயிலியர் ஆகுது. அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து மாஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாகவே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு காலம் வந்துடுது, நாங்கள் வந்து எனக்கு பிரியாணி மாஸ்டர் ஒன்று வேணும், திண்டுக்கல் பிரியாணி பண்ணணும், மாஸ்டர் அனுப்புங்கிறாங்க. நான் அனுப்பிவிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு வாரம் இருப்பாங்க, திரும்ப வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இங்கே பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது அவங்க அதிகமாக சம்பாதிச்சிடலாம். அங்கே போனால் டெய்லி ஒரு 10 கிலோ சமைக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். பட் இவங்க இங்கே 100 கிலோ சமைக்க போனாங்கன்னா அந்த ஒரு வாரம் சம்பாதிக்க ஒரே நாள் எடுத்துருவாங்க. அப்போது இவங்க இதுக்கு போவாங்களா அதுக்கு போவாங்களா? ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கற்றுக்கணும். ஒரு குறிப்பிட்ட டிஷ் நீங்கள் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை லேர்ன் பண்ணணும், அதை கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது நல்லா பண்ண முடியுங்கிற பட்சத்துக்கு அதோடைய ரெசிபியை SOP பண்ணிக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொல்லணும். நீங்கள் எல்லாமே நீங்கள் சீக்கிரட்டை உடச்சுனாலுமே என்ன ஆகும்னா அவங்க உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு வேறு எங்கேயா போயிடுவாங்க. அவங்க வேறு எங்கேயாவது போயிட்டாலும் அந்த டேஸ்ட் பழைய டேஸ்ட் வராது. நீங்கள் அவங்கள மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ ஹோட்டல் பிஸ்னஸும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் தாத்தா பண்ணாங்க, ஜான் பண்ணு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பா பண்ணாங்க, அப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க, தாத்தா பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ 3 நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் 3 ஜென்ரேஷனும் எப்படி சஸ்டெயின் ஆக முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன், கன்சிஸ்டன்சி. காலப்போக்கில் அந்த பொருளுடைய குவாலிட்டிஸ் மாறுது, பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நம்மளும் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆக முடியும், இல்லைன்னா கஷ்டம்.